ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு மாஸ்டர் மைண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் விட்டுருக்க கூட்டுறவு சங்க வேலைவாய்ப்புகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாட்டுக்குள்ள தான் விட்டுருக்காங்க, சரிங்களா? தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதியெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான், சரிங்களா? டிப்ளமோ, டிகிரி, 10th 12th நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரிலாம் பார்த்தீங்கன்னா 20,200 கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்கில் 20,200 ஆரம்பித்து உங்களை ஜாப் பர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த கூட்டுறவு சங்கத்தோட பிரான்ச் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டத்தில் இருக்குது. அதோட கிளை பிரான்ச்சும் நிறைய மாவட்டத்தில் இருக்குது, சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்ன வேக்கன்ட் இருக்குது, எத்தனை வேக்கன்ட் காலியாக இருக்குது, என்னென்ன போஸ்டிங் ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம மாஸ்டர் மைண்ட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனை A to Z நம்ம கிளியர் கட்டாக பார்த்துடலாமா? ஆக்சுவலாக இது கொடுக்குற அந்த கோஆப்ரேட்டிவ் கம்பெனி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனின்னு சொல்ல முடியாது, ஒரு சொசைட்டி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், சரிங்களா? தமிழ்நாட்டில் இவங்க ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்றதையும் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்துங்க, வெள்ளூரில் தாங்க இருக்குது நம்ம தமிழ்நாட்டில், சரிங்களா? என்னென்ன வேக்கன்ட் இருக்குது, ஆளுங்க எடுக்கிறாங்க அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 48 வேக்கன்ட் காலியாக இருக்குது, சரிங்களா? 48 வேக்கன்ட் காலியாக இருக்குது. அப்ளை பண்ணுறதுங்க லாஸ்ட் டேட்டு 29/2, சரிங்களா? இதை நீங்கள் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மூலிமா ரெண்டு மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறதுனா அதுக்கு ஒரு லாஸ்ட் டேட் இருக்குது. நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறதுனா அதுக்கு ஒரு லாஸ்ட் டேட் இருக்குது, சரிங்களா? அதுவும் கேஸ்ட் வைஸாக ஜாப் இது பிரிச்சிருக்காங்க, சரிங்களா? 48 வேக்கன்ட்டையும் கேஸ்ட் வைஸாக தான் பிரித்து கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்ரிசர்வ்டு கேட்டகரி, அதாவது யூஆருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு 23 வேக்கன்ட் காலியாக இருக்குது. ஓபிசி கேட்டகரிக்குள்ளே வந்தீங்கன்னா 12 வேக்கன்ட் காலியாக இருக்குது. எஸ்சியில் வரீங்கன்னா 6 வேக்கன்ட் காலியாக இருக்குது. எஸ்டியில் வரீங்கன்னா 3 காலியாக இருக்குது. இடபிள்யூஎஸ்சில் வரீங்கன்னா 4 வேக்கன்ட் காலியாக இருக்குது, சரிங்களா? ஏஜ் லிமிட் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்பல்சரி 21 ஃபில் ஆகிருக்கணும், சரிங்களா? 2024 ஜனவரியில் உங்களுக்கு வந்து 21 ஏஜ் ஃபில் ஆகிருக்கணும். ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடாது, ஃபில் ஆகிருக்கணும், சரிங்களா? இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜென்ரல் யூஆர் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்கள் அதிகபட்ச ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 30 தான் கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்சி எஸ்டியில் வந்தீங்கன்னா மட்டும் 35 கொடுத்துருக்காங்க. ஓபிசியில் பார்த்தீங்கன்னா 33 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், சரிங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கான சேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன் அண்ட் நெக்ஸ்ட்டு சூப்பர்வைசர், இந்த 3 போஸ்டிங் தான் எடுக்கிறாங்க, சரிங்களா? ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 12 வேக்கன்ட் காலியாக இருக்குது. அண்ட் சேல்ஸ்மேனுக்கு 22 வேக்கன்ட் காலியாக இருக்குது. அண்ட் சூப்பர்வைசருக்கு 14 வேக்கன்ட் காலியாக இருக்குது, சரிங்களா? சேலரியெல்லாம் 5,200 20,200 வரையும் கொடுக்குறாங்க. 6,200 பார்த்துக்கோங்க, தெரிஞ்சிடும், சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்ததும் ஜாப் கிடையாது. அவங்க ஒரு வருஷம் உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அந்த நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் வந்து உங்களுக்கு ட்ரைனிங், சரிங்களா? ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பர்மனெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், சரிங்களா? அந்த ட்ரைனிங்க்கான சேலரி தான் இது, சரிங்களா? ட்ரைனிங்க்கான சேலரி தான் இங்கெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்ட்டு ட்ரைனிங்க்கான சேலரி எல்லாம், சரிங்களா? நெக்ஸ்ட் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்கள். நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷன் 10th 12th எது முடிச்சாலும் நீங்கள் அதில் அட்லீஸ்ட் 60% மார்க்காவது வாங்கியிருக்கோம், சரிங்களா? நீங்கள் இப்போ 10th முடிச்சிருக்கேன் அப்படின்னா வச்சுங்க, நீங்கள் உங்கள் மதிப்பெண் வந்து 300க்கு மேலே இருக்கணும், சரிங்களா? அப்படி தான் நீங்கள் ஜாபுக்கு எலிஜிபிள் ஆக முடியும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணி 10th 12th ஐடிஐ நீங்கள் எது பாஸ் பண்ணி தான் எலிஜிபிள் தான். ஆனால் சேல்ஸ்மேனுக்கு நீங்கள் கம்பல்சரி 12th பாஸ் பண்ணிருக்கணும், அப்படின்னா டிப்ளமோ எதுனா முடிச்சிருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி சூப்பர்வைசராக நீங்கள் கம்பல்சரி டிகிரி தாங்க முடிச்சிருக்கணும். அது ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாங்க, எதனா பட்டம் பெற்றவர்ன்ட்டு, சரிங்களா? இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுத்து தேர்வு இருக்கும். அதாவது எக்ஸாம் ஒன்று இருக்குது, ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க, சான்றிதழ் பரிபார்ப்பு, நெக்ஸ்ட்டு நேர்காணல் இருக்குது, சரிங்களா? இன்டர்வியூ இருக்குது. அது எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் நாலேஜில் உங்களுக்கு 30 மதிப்பெண் இருக்குது. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 25 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. வேளாண்மை பட்டு வளர்ப்பு அதை பற்றி 25 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. கூட்டுறவு மேலாண்மை பற்றி 20 மார்க்ஸ். ஆக மொத்தம் 100 மதிப்பெண்ணுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம், சரிங்களா? பாஸ் மார்க்கில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35. ஒருவேளை நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கம்மியாக இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தான் நன்னடத்தை இந்த பயிற்சி சொல்லியிருக்காங்க இல்லையா, 360 ஒரு வருஷம் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். நெக்ஸ்ட் அவங்களோட ஜாப் வந்து பர்மனெண்ட்டாக அவங்க இது பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்கள் அன்ரிசர்வ்டு கேட்டகரி, ஜென்ரல் இந்த மாதிரி இந்த கேட்டகரியில் இருக்கணும்னா நீங்கள் 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 250 மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ரெக்கார்டு கொண்டு வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? நீங்கள் என்னென்ன மோடில் இப்போது நீங்கள் ஃபீஸை பே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் மோடு ஆன்லைனில் பே பண்ணுறதுனா இந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா?
நெக்ஸ்ட்டு நீங்க ஆஃப்லைன் மூலியமா நான் பே பண்றேன் அப்டின்னா, நீங்க இந்த அக்கவுண்ட் நம்பர் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கவுண்ட்டுக்கு தான் நீங்க பே பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? இது பே பண்ணதும் மட்டும் இல்லாம, நீங்க பே பண்ணது ஒரு ஸ்லிப் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஸ்லிப்பையும் இதோட இந்த டாக்குமெண்ட்லாம் ஆஃப்லைன் மூலியமா அனுப்புறதா இருந்தா, டாக்குமெண்ட்டோட நீங்க அட்டாச் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு அனுப்புற மாரி இருக்கும். நான் இங்க ஆஃப்லைன்ல தான் ஃபீஸ் பே பண்ணியிருக்கேன் அப்டின்னா, அந்த சலான் அதே நீங்க இதோட அட்டாச் பண்ணி அனுப்புற மாரி இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்றேன்றது அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க டேட் குடுத்துருங்க பாருங்க. ஆஃப்லைன் மூலியமா அப்ளை பண்றதுன்னா 29 சரிங்களா? 29 பிப்ரவரி. அது வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் குடுத்துருக்காங்க. சரிங்களா? அது எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க அட்ரஸ கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்க. இந்த அட்ரஸ் தான் வெள்ளூருக்கு தான் அனுப்பணும். தென்னிந்திய பன்மாநில வேளாண்மை கூட்டுறவு சங்கம். சரிங்களா? இந்த அட்ரஸ் தான் நீங்க அனுப்பணும். நெக்ஸ்ட் நீங்க அது அப்ளை பண்றபோது அந்த அப்ளிகேஷனோட நீங்க என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களோட அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத கீழ ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம் வாங்க. அத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னா, நீங்க 10த் உங்களோட சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட் உங்களுக்கு 12த் சர்டிஃபிகேட்டு, நீங்க டிகிரி முடிச்சிருந்தா டிகிரி சர்டிஃபிகேட், டிப்ளமோ முடிச்சிருந்தா டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, உங்களோட ஜாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, அப்புறம் பாஸ்போர்ட் அளவு ஃபோட்டோ 2 அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க, இன்கம் சர்டிஃபிகேட்டு, உங்களுக்கு ஆல்ரெடி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா, அதே ஒண்ணு அட்டாச் பண்ணி மென்ஷன் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு தொழில்நுட்ப பிற தகுதிகள் அது இருந்தாலும் நீங்க அத அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா எனக்கு எம்எஸ் ஆஃபீஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். டைப் ரைட்டிங் தெரியும். இந்த மாரி எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லைங்களா? அத நீங்க இது பண்ணிக்கலாம். அண்ட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 27க்கு நீங்க ஸ்டாம்ப் போட்டுறணுங்க. அந்த உங்களோட கொரியர்ல நீங்க ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பிச்சிடணும். சரிங்களா? கம்பல்சரி அதுதான். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாத்தையும் இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டா ஆட் பண்ணக்கூடாது. அவங்க ஃபர்ஸ்ட்லயே மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்க. ஜெராக்ஸ் மட்டும் தான். சரிங்களா? இதோட ஜெராக்ஸ் மட்டும் தான் நீங்க அட்டாச் பண்ற மாரி இருக்கும். இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகி இன்டர்வியூக்கு நீங்க நேர்ல போம்போது தான் நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி இப்ப சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் ஒன் பை ஒன்னா குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸ்டாம்ப் போடுறது இந்த வெப்சைட்ல ஸ்டாம்ப் போடுறது இந்த வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்றது இந்த மாரி நம்ம ஆல்ரெடி மேல சொன்ன மாரி தான் குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட அப்ளிகேஷன் அப்ளை பண்ற ஃபார்மோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அண்ட் இதோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் கமெண்ட்ல குடுக்குறேன். ஸோ மறக்காம அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது தெரியல. அது மாரி ஏதாச்சும் டவுட் இருந்தா, இல்ல எப்படி ஃபீஸ் ஆன்லைன்ல பே பண்றது தெரியல. அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதுக்காக தனியா வேணா வீடியோ போடுறேன். இல்ல உங்கள வேணா தனியா நான் கான்டாக்ட் பண்ணி அது எப்படின்னு வேணா சொல்றேன். சரிங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல வந்து உங்கள பார்க்குறேன். தேங்க் யூ.